வேணும்னா வீடியோவை செக் பண்ணி பாருங்க ஐயா. ஐயா, அவளை மட்டும் விட்டுறாதீங்க ஐயா. அவ பல பேரோட குடும்பத்தை அழிச்சிருவா. அவ கொலகாரிங்க ஐயா. அதை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுமா? இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா ஆபத்து. சைலண்ட்டாக எஸ்கேப் ஆடலாம். நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு குழப்பமான ஒரு வழக்க நான் பார்த்ததே இல்லை. ஒரு நேரம் ராகவன் குற்றவாளி மாதிரியும், இன்னொரு நேரம் ராகவன் நிரபராதி மாதிரியும் மாத்தி மாத்தி ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. இது வரைக்கும் எந்த நிரபராதிக்கும் குற்றவாளின்னு நான் தீர்ப்பு சொன்னதே இல்லை. இப்ப நான் தப்பா தீர்ப்பு எழுதியிருந்தா அது என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய கரும்புள்ளியா இருந்திருக்கும். அதை தடுத்ததுக்காக மாறனுக்கு நான் நீதிமன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு குற்றவாளியை தண்டிக்கிறதும் ஒரு நிரபராதியை காப்பாத்துறதும் நீதிமன்றத்தோட கடமை மட்டும் இல்ல, ஒரு சமூகத்தோட கடமையும் கூட. எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணாதான் நீதியை எப்பவும் நிலைநிறுத்த முடியும். அதுக்கு இந்த வழக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இந்த சாட்சியங்கள், விசாரணைகள் அனைத்தையும் வச்சு பார்க்கும்போது ராகவன் செய்தது திட்டமிட்ட கொலை அல்ல என்பது உறுதியாகிறது. நடந்தது ஒரு விபத்து என்று நிரூபணமாகிறது. கூண்டில் நிற்கும் ராகவனை இந்த நீதிமன்றம் குற்றமற்றவன் என்று இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கிறது. இந்த விபத்துக்கு மூளையாக இருந்த விஜய் என்ற குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, இனிமே நீங்க பயப்பட வேண்டாம். உங்க புள்ள நிரபராதி. இனிமே அவரு ஜெயில எல்லாம் இருக்க மாட்டாரு. அது இல்லைங்க ஐயா, அந்த விஜய். சொல்லுங்க, வேற ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்களா? போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணட்டும். இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காத தண்டனைய அவங்களுக்கு நான் எழுதுறேன். யுவர் ஆனர், அந்த விஜய் என் கிளையண்ட்டை ஏமாத்தி அவரோட சொத்துக்களை எல்லாம் அவ பேருக்கு எழுதி வாங்கிட்டா. அப்படியா? ஆமாங்க ஐயா. ஆமாய்யா. அவ வீட்டுக்குள்ள நல்லவ மாதிரி நடிச்சு அவங்க எல்லாரையும் நம்ப வச்சு கூடவே இருந்து வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி சொத்து மொத்தத்தையும் இப்ப அவ அனுபவிச்சிட்டு இருக்கா. அவங்களோட காவேரி டெக்ஸ்டைல்ஸ் கடை வீடுன்னு எல்லாமே இப்ப அவ பேர்ல இருக்கு யுவர் ஆனர். அந்த கேஸையும் உடனே முடிச்சிடலாம். எல்லாரும் உட்காருங்க. நன்றிங்க ஐயா. வாங்க உட்காருங்க. இதுக்கு சரியான சாட்சியங்கள் இருக்கா? ஐயா இருக்குங்க ஐயா. கூட்டிட்டு வாங்க. ஒரு நிமிஷங்க ஐயா.
மனோகரா? ம் வணக்கம் ஐயா. ம் ஐயா, நான் ராமச்சந்திர ஐயா கிட்ட 35 வருஷமா வேலை செஞ்சேன். என்ன அவர் அவ்வளோ நம்புவார். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஜய் என்னை மிரட்டி எனக்கு பணத்தாசையை காட்டி என் மூலமா ராமச்சந்திர ஐயா கையெழுத்து போடுற ஃபைலுக்குள்ள திருட்டுத்தனமாக டாக்குமெண்ட்டை வச்சு அவருக்கே தெரியாமல் கையெழுத்து வாங்க வச்சுட்டாங்க. ஐயா, நான் செஞ்ச பாவம் தான் ஐயா என் பொண்டாட்டியை பழி வாங்குது. அவள் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நீங்கள் தான் ஐயா எப்படியாவது ராமச்சந்திர ஐயாவோட சொத்தை மீட்டு கொடுக்கணும்.